வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சட்னி ரெசிபி. எத்தனை வகையான சட்னி இருந்தாலும் இன்றைக்கி என்ன சட்னி செய்கிறது அப்படிங்கிறது காலையில் எல்லாருக்கும் ஒரு யோசனையாகவே இருக்கும். இந்த கையேந்தி பவன்லலாம் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டான ஒரு சட்னி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, பொங்கல் அது கூட சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கருப்பு உளுந்து தக்காளி சட்னி. நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சன் போகலாம். ஃபஸ்ட்டு நல்ல ஒரு அடிகனமான பேன், எண்ணெய் சட்டி எது வேணாலும் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயிலே தாளிச்சா வதக்கினா இந்த சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு உளுந்து, உடைச்ச கருப்பு உளுந்து அதுதான் எடுத்திருக்கேன். இது இல்லை அப்படின்னு வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் உளுந்து கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கருப்பு உளுந்து நமக்கு நல்ல இந்த உடம்புக்கு தேவையான நல்ல சத்துக்கள் இருக்கிறதுனால இந்த மூட்டு வலி, இந்த உடம்பு வலி ப்ராப்ளம் இருக்கவங்களாம் கருப்பு உளுந்து அடிக்கடி உங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது நல்லது. அது இந்த மாதிரி கஞ்சியாவோ களியாவோ இந்த மாதிரி சட்னியாவோ அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நல்ல ப்ரௌனாக அப்படியே மிதமான தீயில் வச்சு நல்ல வாசனை வரும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்குங்க. நான் ஒரு 5 காஞ்ச மிளகா, 2 காஷ்மீரி மிளகா, நல்ல கலர் வரும், அதனால் சேர்த்துருக்கேன். ஒரு 6லேருந்து 8 பல் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பழமான தக்காளி ஒரு 4 தக்காளி நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி தான். இது ஒரு 5 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இந்த சட்னி. இந்த சட்னி திக்காகவும் செஞ்சுக்கலாம், கொஞ்சம் தண்ணியாக கூட செஞ்சுக்கலாம், உங்கள் விருப்பம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கிங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து மிதமான தீயில் கொஞ்சம் நல்லா தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. இந்த கருப்பு உளுந்து தான் இந்த சட்னியோட ஸ்பெஷாலிட்டியே. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா இதை வதக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. இந்த சட்னியில் தேங்காய், வெங்காயம் இதெல்லாம் சேர்க்க மாட்டோம். அதனால் அந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சுன்னா பாருங்கள், அது அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் வெளியிலே வச்சா கூட சட்னி கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் ஆற வச்சுடுங்க. ஆட்டுக்கல்லில் நல்லா ஆட்டினீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஆட்டுக்கல் வீட்டில் இல்லாதவங்க மிக்சியில் ஆஸ் யூஷுவல் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஆறினோடனே இந்த சட்னியை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஆட்டுக்கல் வீட்டில் இருந்தால் ஆட்டுக்கல்லில் ஆட்டி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. நான் மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். இப்போ சட்னி திக்காக இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் தண்ணி தாராளமாக சேர்த்து கொஞ்சம் தண்ணியான சட்னியாக கூட இதை பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, ஓரளவுக்கு. இப்போ நான் அந்த மிக்சிலே ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு அந்த தண்ணியை சேர்த்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ கொஞ்சம் தாராளமாக தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது, இட்லி தோசைக்கு கொஞ்சம் தாராளமாக நிறைய சட்னி ஊற்றி நீங்கள் சாப்பிட்லாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன, ஆஸ் யூஷுவல் ஒரு சூப்பரான தாளிப்பு போட்டுருவோம். நல்லெண்ணெயிலே தாளிங்க. 2லேருந்து 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா பொரிச்சு வரட்டும். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஏற்கனவே பெருங்காயத்தூள் நம்ம சட்னிலே போட்டிருக்கிறதுனால நான் போடல. இல்லை கொஞ்சம் பெருங்காய வாசனை தூக்கலாக இருந்தால் பிடிக்குங்கிறவங்க இதுலேயும் கொஞ்சம் பெருங்காயத்தூளை அப்படி லைட்டாக ஒரு போட்டு தாளிப்பு எடுத்துடலாம். அவ்வளோதான், சட்னி நமக்கு ரெடி. தாளிப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த கருப்பு உளுந்து வறுத்து நம்ம இந்த சட்னி செய்கிறதுனால இந்த சட்னியில் அந்த உளுந்தோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு நல்ல சூடான இட்லி, நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி அந்த ஊத்தப்பம் மாதிரி தோசை போடுவோம் இல்லையா, அந்த தோசை கூடையும் வச்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். பொங்கலுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த அரிசி உப்புமா, நம்ம கோதுமை உப்புமா, ரவை உப்புமா, எல்லா உப்புமாவுக்கு கூட இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி நல்ல சாஃப்டான ஊத்தப்பம் தான் போட போகிறேன். நல்ல பஞ்சு மாதிரி அந்த தோசை கூட இந்த சட்னி வச்சு சாப்பிட பிரமாதமாக இருக்கும். சரி, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்ல டேஸ்டான
சத்தான உளுந்து தக்காளி சட்னி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்குன்னா இந்த சட்னி மேலே கொஞ்சம் அப்படியே லைட்டாக நல்லெண்ணெயும் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அடி தூள் அப்படி இருக்கும் சட்னி. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.